Daily. Taste the Daily. காதல் திருமணம் செய்த பெண்ணை சினிமா பாணியில் கடத்திய கும்பல் தடுக்க முயன்ற கணவனின் குடும்பத்தினரை கத்தியை காட்டி மிரட்டி காரில் பறந்து சென்ற பரபரப்பு காட்சிகள்தான் இவை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே செட்டிமாங்குறிச்சியைச் சேர்ந்த தனுஷ்கண்டனும், தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியைச் சேர்ந்த ரோஷினி என்பவரும் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பாக காதல் திருமணம் செய்து கொண்டனர். இதற்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்க செட்டிமாங்குறிச்சியில் உள்ள கணவன் வீட்டில் வசித்த ரோஷினி தற்போது 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். இந்த நிலையில் அங்கு காரில் ஆயுதங்களோடு சென்ற பெண்ணின் குடும்பத்தார் ரோஷினியை வலுக்கட்டாயமாக காரில் கடத்தி சென்றனர். வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பெண்ணை கடத்திய கும்பல் தடுக்க முயன்ற மூதாட்டி உள்ளிட்ட பெண்களை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளது. இதனால் அலறிக்கொண்டே வீட்டிற்கு வெளியே வந்த ஒரு பெண் உதவிக்கு அக்கம் பக்கத்தினரை அழைத்திருக்கிறார். அவர்கள் வருவதற்குள் ரோஷினியை காருக்குள் தூக்கி போட்டு அந்த கும்பல் கடத்தி சென்றிருக்கிறது. மேலும் சாலை பிரிவில் காரை மடக்கி பிடித்துவிட முயன்றவர்கள் மீது மோதிவிட்டு அந்த கார் நிற்காமல் சென்றிருக்கிறது. திருமணமான பெண் கடத்தல் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளுடன் ரோஷினியின் கணவர் தனுஷ்கண்டன் எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து அந்த பெண்ணை கடத்தி சென்றவர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கணவர் வீட்டிலிருந்து நேற்று பட்டப்பகலில் காரில் கடத்தி செல்லப்பட்ட பெண் ரோஷினியை தர்மபுரி அருகே பத்திரமாக மீட்ட போலீசார் அவரை கணவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். கடத்தியவர்கள் யார் என்பது குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியாகாத நிலையில் ரோஷினியின் பெற்றோர், அக்கா, மாமாவிடம் எடப்பாடி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.